நான் சத்யபிரகாஷ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்க போகிறோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய மனிதர், மறுக்கப்பட்ட மனிதர். 1875 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் குஜராத்தில் பிறந்தவர் தான் இவர் அப்படி என்னத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் வந்து லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி இங்கிலாந்துக்கு போனார், படித்தார், பேரிஸ்டராக திரும்பி வந்தார். திரும்பி வந்து இங்கே வந்து அகமதாபாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போது இவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிற ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவரை பார்த்துட்டு அவரை பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு டைம் 1917 காந்தியை மீட் பண்ணி பேசினதுக்கப்புறமா சுத்தமான காந்தியோட விசுவாசியாக மாறிறாரு. அவர் மேலே நம்பிக்கை வச்சு சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக இறங்குறாரு. வல்லபாய் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சான்னா பிளான் பண்ணுவார், ஆர்கனைஸ் பண்ணுவார், நடத்தி முடிச்சு காட்டிடுவார். அது தப்போ கரெக்டோ பண்ணி காட்டிடுவார். அந்தளவுக்கு வந்து ஒரு உறுதியான மனிதர். அதே மாதிரி எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு வந்து நல்லாவே தெரியும். அந்த ஒரு ஸ்கில் இந்தியாவை வந்து இந்தளவுக்கு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உதவி இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது பெரிய பெரிய போராட்டங்கள் என்னென்னலாம் வந்து இந்தியாவில் நடந்துச்சோ, உப்பு சத்தியாகிரகம் நடந்ததாகட்டும், வெள்ளையனே வெளியேறு போராட்டமாகட்டும், அதுக்கப்புறம் 1946 அவங்க சுதந்திரத்தை வந்து பேச ஆரம்பித்ததாகட்டும், நெக்ஸ்ட்டு நேதாஜியை வந்து காங்கிரஸை விட்டு ஒதுக்க வைக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயும் வந்து காந்தி கூட நின்று இந்தியாவுக்காக இவ்வளவும் பண்ணி கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தா வல்லபாய் பட்டேல் தான். சில கிரிட்டிக்ஸ் இருக்குது, நேதாஜிக்கு அப்போசிஷனாக நின்று நிறைய பண்ணான்னு சொன்னாலும் இவர் பண்ணது விஷயங்கள் வந்து இன்னும் இந்தியா வந்து இந்தளவுக்கு ஒற்றுமையாக இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1947 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது பிரிட்டிஷ் வந்து சொன்னாங்க, சின்ன சின்னதாக மாகாணங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இண்டிபெண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லப்படும் அந்த மாகாணங்கள் 565 இருந்தது. அந்த 565 வந்து யாரு கூட வேணால் போய்க்கலாம், இந்தியா கூடவும் போய்க்கலாம், பாகிஸ்தான் கூடவும் போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இறங்கி நின்று 562 அந்த மாகாணம் கூடவும் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா கூட இணைக்கிறதுக்கு வந்து ஒத்துக்க வச்சார். சிங்கிள் ஆளாக ஒரு ஆளாக போய் பேசி இணைக்க வச்சார். அதனால தான் வந்து அவர் பிஸ்மார்க்னு சொல்லுவாங்க, பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. பிஸ்மார்க் எந்த ஒரு காரணம் பார்த்தா அவர் ஜெர்மனிக்காரரு. 18ஆம் நூற்றாண்டு வந்து ஜெர்மனி துண்டாக இருந்தப்போ வந்து ஜெர்மனி வந்து இணைச்சவர். அதே மாதிரி இந்தியாவை இந்த இணைச்சவர்களால பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் இரும்பு மனிதர், எந்த இடத்துல வந்து கலங்க மாட்டார், எடுத்து நின்று அடிப்பார். அதுக்கப்புறம் மீதி 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஆர்மியை வச்சு அடித்து நகர்த்தி சேர்த்திட்டாரு. 565 ஸ்டேட்டை சேர்த்துன மாமனிதர் அவர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1947 பாகிஸ்தான் வார் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்தா சைனாயிட்டு சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அப்போது நின்று அவங்க அப்போஸ் பண்ணி அடித்து ஜெயிக்க வச்சது வந்து யார் பார்த்தா வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் இந்தியா பிரிவினையை பற்றி வந்து எல்லாருக்கும் வந்து காந்தி தான் வந்து இதை தூண்டி விட்டு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இதுக்கு முதலாக விதப்பட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த விஷயத்தில் வந்து காந்தியை வந்து இன்னும் இது பண்ணி காங்கிரஸ் மீட்டிங்லலாம் சொல்லி பேசி அதுக்கான அப்ரூவல் வாங்கினது யார் பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, மைனாரிட்டின்னு சொல்லி இருக்க என்ன ஆகும்னா இன்னும் பிரச்சனையாகும். முஸ்லீம் லீகோட நடவடிக்கையெல்லாம் பார்த்து இது வந்து இவங்களுக்காக வந்து நிறைய விஷயத்தை வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வரும். ஸோ அது வேணாம், மைனாரிட்டி அவங்க தனியாக போகிறாங்கன்னா அவங்க தனியாக போய்கிட்டும், மெஜாரிட்டி இருக்கவங்க இருக்கட்டும், அதாவது முஸ்லீம்ஸ் வந்து தனியாக போய்கிட்டும், இவங்க வந்து ஹிந்துஸ் தனியாக இருக்கட்டும், இதுதான் வந்து இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி முஸ்லீம் லீக் வேலை பார்க்கும்போது இங்கே இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கே வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. காந்திக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட கடைசியில் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. முஸ்லீம் லீக் வந்து அதில் முன்னெடுத்து போயிட்டு இருந்தனால ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாகுபாடெல்லாம் பார்க்கல. என்ன பண்ணாருன்னா, அங்கேருந்து வெளியில் போகும்போது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரட்டும், அந்த பஞ்சாப் பார்டரில் என்ன ஆச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் ஆச்சு, கற்பழிப்புகள், கொலைகள் எல்லாமே. எவ்வளோனா ஒரு மில்லியன் அளவுக்கு, அதாவது 10 லட்சம் பேரை வந்து அங்கே வந்து இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா பார்டர்லேருந்து இங்கேருந்து இந்தியா பார்டர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் முஸ்லீம்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்மியை நிறுத்தி, போலீஸை நிறுத்தி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அதை உழைச்சவர் யாருன்னு சொல்லி பார்த்தா இவர் தான், சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இந்தியாவில் வந்து ரொம்ப மினிமமாக அந்த கலவரங்கள் இருந்துச்சு, பாகிஸ்தானில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுதான் வந்து இதோட ஃபேக்ட்டு. அதே மாதிரி பழைய ஹிஸ்டாரியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மறுக்கப்பட்ட மனிதராக வந்து இருந்துட்டார். நிறைய இடத்துல வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. அந்த தியாகம் தான் வந்து அவரை இன்னும் மறக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி பார்த்தா, காந்திக்கு நேரு மேலே ஒரு கிரேஸ், அதாவது நேருக்கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்குது, அதை வச்சு வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணிடலாங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா நேரு வந்து முன்னிறுத்த ஆரம்பித்தார். காந்தியும் பட்டேலும் வந்து ஒரே ஸ்டேட்டை சேர்ந்தவர், குஜராத்தை சேர்ந்தவர். இதில் என்ன பாலிடிக்ஸ்னா, நான் பார்க்குறதா இருக்கட்டும், காந்தியை விட வந்து பட்டேல் மேலே போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தாலும், அடுத்து வந்து என்னன்னா நேருட்ட இருக்க கிரேஸ் வந்து இவர்கிட்ட இல்லை, இவர் வந்து கொஞ்சம் சிறுமூஞ்சி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் தான் பண்ண வச்சாரு. ஆனால்
பின்னாடி இருந்து பின்புலமாக இருந்து எந்த வேலை இருந்து சொல்லி எல்லாத்தையும் பார்த்தா அவர் தான். நேரு வந்து எல்லாத்தையும் அறகுறையாக தான் பார்ப்பாரு. அதே மாதிரி அவர் கொஞ்சம் வெஸ்டர்ன் திங்கிங்கோடு இருந்துட்டு இருப்பார். ஆனால் பட்டேல் வந்து ரியலிஸ்டிக்காக நடக்கணும் எடுத்தா பண்ணிடணும். அந்த 562 ஸ்டேட்ஸ் வந்து நினச்சவர் ஃபுல்லாக பட்டேல். மீதி 3 வந்து யார் எடுத்தேன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரு கை வச்சது கடைசியில் வந்து பிரச்சனையாக போய் முடிஞ்சு. அதே மாதிரி வந்து நேரு வந்து இதெல்லாம் கை வச்சார்னா காஷ்மீர் இஷ்யூ பார்த்துக்கிறேன்னாரு. நெக்ஸ்ட் சைனாவோட வந்து ஒரு இணக்கமான போக்கு வரும்போது வந்து பட்டேல் சொன்னார் இல்லை வேணாம், அவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. சைனா வந்து டிபெட் ஆக்குபை பண்ணும்போது இல்லை டிபெட் வந்து சைனாவோட ஒரு பகுதின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் இப்போ அருணாச்சல் பிரதேஷோட பிரச்சனையாக வந்து நிற்கிது. காஷ்மீர் பிரச்சனை வந்து இல்லை நம்ம அடக்கி நம்மளோட ஸ்டேட்டாக எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். இல்லை அது வந்து அப்படியே பிரச்சனையாகவே இருக்கட்டும், அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் வந்து அங்கே இருக்க ப்ராப்ளமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இந்த மாதிரி பார்டரில் வந்து நேரு பண்ண பிரச்சனைகள்லாம் வந்து பட்டேல்னால் சரி பண்ண முடிஞ்சிருக்கும், பட் அது நடக்கலை. அதுக்கப்புறமா 1946 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தேர்தல் மாதிரி இருக்கிறாங்க. காங்கிரஸோட இருக்க பெரிய மூத்த தலைவர்களாக பண்ணுறாங்க, எடுத்து அவங்க வந்து தேர்தல் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதுவும் மெஜாரிட்டியான வாக்கு வச்சு ஜெயிச்சிட்டாரு. அதாவது 16 பேர்த்தில் வந்து 12 பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணார். ஆனால் காந்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீ இதுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டேன், நேரு இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே காந்திக்காக வந்து அவர் வந்து விலகிறாரு. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி காங்கிரஸோட சேர்மனாக நேரு 3 டைம் ஆயிருந்தார். அந்த 3 டைம் வந்து வல்லபாய் பட்டேல் ஜெயிக்கிறப்போ வல்லபாய் பட்டேல் விட்டு கொடுத்தா வந்து இவர் வந்தார். அதே மாதிரி தான் அவர் வந்து நாட்டோட பிரதமர் மந்திரி பதவியை வந்து விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து துணை பிரதமராக வந்து அவர் பதவி வகிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இராணுவத்தில் வந்து இராணுவத்துறை அமைச்சராக கொஞ்சம் அந்த ஆர்மியோட இதில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி உள்துறையிலையும் இருந்துட்டு இருந்தார். நேரு வந்து தேவையில்லாமல் நிறைய இதில் தலையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ள கிளாஷ் போயிட்டு இருந்துச்சு. நேரும் இவர் வந்து சண்டை போட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் காந்தியோட இறப்புக்கு அப்புறமா வந்து உள்ளுக்குள்ளே வந்து உள்கட்சி பூசல்கள் நிறைய ஆயிடுச்சு. வெளிப்படையாக வந்து நேருவும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலை அடிச்சுக்க அளவுக்கு வந்துச்சு. கடைசியில் வந்து 1950 வந்து டிசம்பர் 15ஆம் நாள் அவர் மும்பையில் உடம்பு சரியில்லாமல் வந்து உடல் நிலையில் நலிந்து அவர் வந்து இறந்தும் போயிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஸ்டாச்சு வச்சு தான் கொண்டாடணும்னு கேட்டால் இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் வந்து நிறைய மறக்கப்பட்டு இருக்கார். அதே மாதிரி அம்பேத்கர் எப்படியோ அதே மாதிரி இவரை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு பெரிய அளவில் கிடைக்கலைங்கிறது தான் உண்மை. இவரை எந்த அளவுக்கு முன்னெடுத்து போனார்னா இன்னும் கூட வந்து அவங்க ஊர் சைடு போய் பார்த்தோன்னா அவருக்கான பேர் இருக்கும். இன்னும் நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் வந்து அவரை பற்றின பேஜஸ்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். நம்ம வந்து நேரு காந்திங்கிற மாதிரியே நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பழகிட்டோமே தவிர இவர் வந்து அந்த ஃபேஸ் வந்து கடுகடுன்னு இருந்தால் கூட அந்த கடுகடான ஃபேஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கினது வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அம்பேத்கர் தான் வந்து ஹெட்டாக இருந்தார். அந்த அம்பேத்கரை வந்து அதில் ஹெட்டாக போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பின்னாடி உழைச்சது யாருன்னு சொல்லி பார்த்தா இவர் தான். அதே மாதிரி இந்தியாவோட முதல் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னெடுத்தவரும் சொல்லி முன்னெடுத்து பார்த்ததும் இவர் தான். அதே மாதிரி இவர் வந்து ஒரு மிக தீவிர ஆர்எஸ்எஸோட விசுவாசி. ஒரு டைம் ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதை தடை பண்ணாங்க. அப்போ கூட வந்து ஆர்எஸ்எஸ் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசினவரும் பார்த்தா யாருன்னு பார்த்தாலா இவர் தான். ஆனால் இவர்கிட்ட வந்து அந்த ஜாதி வெறியோ இல்லை மத வெறியோ இல்லை, பட் இவர் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. இப்படி தான் நான் அவரை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மனுஷனை பற்றி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா நம்ம இது வரைக்கும் யாரும் பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றினா வந்து உங்கள் கருத்துக்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அதையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.